ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் தெரப்பி 2ல் இருக்க ப்ரோலாங் பெட் ரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சைடில் போகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கான நோட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கும், நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், ப்ரோலாங் பெட் ரெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். காம்ப்ளிகேஷன் டியூ டு ப்ரோலாங் பெட் ரெஸ்ட். இதில் வந்து எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன் கேட்பாங்க. பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்னன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு படுத்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் தான் வருது, அதான் வந்து பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல எந்தெந்த மாதிரி பிரச்சனை வருது. மசில் அட்ரோபி, அவங்க ரொம்ப நாள் படுத்தே இருக்கனால எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மூவ்மெண்ட் எதுவும் பண்ணாதனால மசில் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதை தான் வந்து மசில் அட்ரோபின்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் மசில் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் டியூ டு தி டிஸ்யூஸ். அந்த மசிலை வந்து யூஸே பண்ணாத காரணத்தினால மசிலோட மாசை இழந்துருது, அதே மாதிரி மசிலோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து இழந்துருது. இதுதான் வந்து மசில் அட்ரோபின்னு சொல்லுவாங்க. போன் டிமினரலைசேஷன். போன் டிமினரலைசேஷன் என்னன்னா போன்ல இருக்க மினரல் பூராமே லாஸ் ஆகும். அதான் வந்து போன் டிமினரலைசேஷன் வாங்க. இப்ப நார்மலா ஒரு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து தேவை. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தாதான் அந்த போன் வந்து நார்மலான அதோட ஷேப்ல வந்து இருக்கும். இப்ப சப்போஸ் அந்த போன்ல வந்து ஸ்ட்ரெஸ் எதுவுமே வந்து விழலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போன் வந்து அதோட ஷேப்ல வந்து இருக்காது. அந்த போன் வந்து அதோட மினரல்ஸை வந்து லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த ப்ரோலாங் பெட் ரெஸ்ட் அவங்க ரொம்ப நாள் படுத்திருக்கனால அவங்க போன்ல வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து எதுவுமே வந்து இல்லாதனால போன்ல இருக்க மினரல்ஸ் பூராமே வந்து லாஸ் ஆயிரும். அதுதான் வந்து போன் டீமினரலைசேஷன் வாங்க. இப்படி வந்து போன்ல இருக்க மினரல்ஸ் வந்து லாஸ் ஆனா போன் வந்து ஃபிராக்சர் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து ஆயிரும். ஆஸ்டியோபோரோசிஸ் தான் போன் வந்து வீக் ஆயிரும். அதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வாங்க. ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அண்ட் கான்ட்ராக்சர் ரெடியூஸ் தி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன் தி ஜாயிண்ட். அப்படின்னா என்னன்னா ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃபாகவும் கான்ட்ராக்சராகவும் மாறிடும். இதனால வந்து ஜாயிண்ட்ல வந்து மூவ்மெண்ட் வந்து கம்மியாயிரும். அதான் ரெடியூஸ் தி ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல மொத்தம் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து மசில் அட்ரோபி, மசில் வந்து வேஸ்ட் ஆயிரும். போன் டீமினரலைசேஷன், போன்ல இருக்க மினரல் வந்து லாஸ் ஆகும். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அண்ட் கான்ட்ராக்சர்னா ஜாயிண்ட்டை சுத்தி இருக்க மசில் இது எல்லாமே வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து டைட்டா வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம். அதான் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அண்ட் கான்ட்ராக்சர். இப்ப செகண்ட் ஒன் பார்க்குறோம் ஹார்ட்ல எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப நாள் படுக்க வச்சுட்டு அவங்க திடீர்னு வந்து எந்திரிச்சு நிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தலை சுத்தி மயக்க போட்டு வந்து கீழே விழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுனால. இந்த இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் வாங்க. சடன் டிராப் இன் தி பிளட் ப்ரெஷர் அப்பான் ஸ்டாண்டிங் லீட் டு தி டிஸ்னியஸ் அண்ட் ஃபெயிண்டிங். இதுல இருந்து என்ன சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாது எப்பதான் நிற்கும் போது. அப்படி நின்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் பார்க்குறோம். டீப் வெயின் த்ராம்போசிஸ் என்னன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப நாள் படுத்தே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட காலில் வந்து ரத்த கட்டி வந்து ஏற்படும். அதுதான் வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் கார்ட் பர்டிகுலர்லி இன் தி லெக்ல வந்து பிளட் கார்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து என்ன சொல்றாங்க, டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்றாங்க. ரெடியூஸ் தி கார்டியாக் அவுட்புட். ரெடியூஸ் தி கார்டியாக் அவுட்புட். ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் அவுட்புட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கார்டியாக் அவுட்புட் என்னதுன்னா ஹார்ட்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பிளட் வெளியில போதோ அதை வந்து கார்டியாக் அவுட்புட்னு சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு வந்து படுத்தே இருக்காங்க. அப்படி படுத்தே இருக்காங்கன்னா அவங்க காலில் இருக்க ரத்தம் வந்து ஹார்ட்டுக்குள்ள வந்து வராது. எவ்வளவு ரத்தம் உள்ள வருதோ அவ்வளவு ரத்தம் தானே வெளியில வரும். அவங்க படுத்தே இருக்கனால ரத்தம் பூரா காலில் இருக்க ரத்தம் பூரா வந்து ஹார்ட்டுக்கு வராது. அப்போ வந்து ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து கம்மியா வேலை வரும். அதான் வந்து ரெடியூஸ் தி கார்டியாக் அவுட்புட்னு கொடுத்துருப்பாங்க. ஹார்ட்ல வந்து மொத்தம் 3 பிரச்சனை வரும். என்னென்னது, ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், டீப் வெயின் த்ராம்போசிஸ், ரெடியூஸ் தி கார்டியாக் அவுட்புட். இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்க போறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல எந்தெந்த பிரச்சனை தான் வருது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அத்திலெக்டாசிஸ். கொலாப்ஸ் ஆஃப் பார்ட் ஆர் ஆல் ஆஃப் தி லங்ஸ். லங்கோட பார்ட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். அதை வந்து என்ன சொல்லலாம், அத்திலெக்டாசிஸ் வாங்க. ரொம்ப நாள் படுத்தே இருக்கனால லங்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரும். அதை வந்து நிமோனியான்னு வாங்க. இன்க்ரீசிங் ரிஸ்க் டியூ டு தி டிக்ரீஸ் தி லங் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன். லங்ல வந்து இன்ஃபெக்ஷன் வருதா, அதை வந்து நிமோனியான்றாங்க. அப்படி நிமோனியா வந்து என்ன ஆகும்னா லங்கோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். அதான் டிக்ரீஸ் தி லங் ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து லங்ல வந்து ஃப்ளூயிட் வந்து தேங்கி இருக்கும். அதான் வந்து ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன்றாங்க. இன்டெஸ்டினல் சிஸ்டம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம்னா என்னன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். இப்ப அதுல எந்தெந்த மாதிரி பிரச்சனை வருது. கான்ஸ்டிபேஷன் என்னன்னா மலச்சிக்கல் சொல்லுவாங்க. ரெடியூஸ் தி பவுல் மொபிலிட்டி. நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைனோட மூவ்மெண்ட் வந்து கம்மியாகும். அதான் வந்து ரெடியூஸ் தி பவுல் மொபிலிட்டின்றாங்க. நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து படுத்தே இருக்கனால அவங்க வந்து அதிகமா வந்து அவங்களுக்கு வந்து பசிக்காது. அப்படி அவங்களுக்கு பசிக்கிறாட்டி சாப்பாடு வந்து கம்மியா இருப்பாங்க. சாப்பாடு வந்து கம்மியா இருக்கு, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாகும். அதான் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சின்றாங்க. டியூ டு தி ரெடியூஸ் அப்படைட் அண்ட் இன்டேக். அப்படியே தான் பசிக்கிறதுன்னு அர்த்தம், இன்டேக் தான் வந்து கம்மியா எடுக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இப்ப யூரினரி சிஸ்டம்ல எந்தெந்த மாதிரி பிரச்சனை வருது? யூரினரி சிஸ்டம்ல யூரினரி ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன் வருது, அதான் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்றாங்க. இன்க்ரீசிங் தி ரிஸ்க் டியூ டு தி இன்கம்ப்ளீட் பிளாடர் எம்டி. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து எதனால வருதுன்னா, பிளாடர் வந்து எம்டி ஆகாம இருக்கிறனால வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப கிட்னி ஸ்டோன் வரும். கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி வரும்னா, நம்ம முன்னாடி வந்து ரிலேட் பண்ணலாம். இப்போ போன் டீமினரலைசேஷன் ரொம்ப நாளைக்கு படுத்தே இருப்பாங்க, அதனால அவங்க போன்ல இருந்து கால்சியம் அயன் பூரா வந்து ரிலீஸ் ஆகும், அதான் வந்து போன் டீமினரலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போன்ல இருந்து கால்சியம் அயன் வந்து ரிலீஸ் ஆகா, அந்த கால்சியம் அயன் பூரா வந்து கிட்னில வந்து ரீச் ஆகும், அதனால கிட்னிக்குள்ள வந்து ஸ்டோன்ஸ் ஏற்படும், அதான் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்ன்றாங்க. டியூ டு சேஞ்ச் இன் கால்சியம் மெட்டபாலிசம்ல வந்து சேஞ்ச் ஏற்படுறதுனால நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம் பார்க்கிறோம். இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம பாடியோட கவரிங் பார்ட் இருக்குல்ல, அதான் வந்து இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின், ஹேர், நெயில், இது எல்லாமே வந்து இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம். அங்கதான் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கிறோம். ப்ரெஷர் அல்சர், பெட் சோர் டியூ டு தி ப்ரோலாங்டு ப்ரெஷர் ஆன் தி ஸ்கின். அவங்க வந்து ரொம்ப நாளே படுத்தே இருக்கனால அவங்க ஸ்கின்ல வந்து சில ப்ரெஷர் வந்து ஏற்படும், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெட் சோர் வந்து ஏற்படும்ன்றாங்க. நான் ஒரு படம் வந்து காட்டுறேன், அவங்க ரொம்ப நாளைக்கு படுத்தே இருந்தா இந்த மாதிரி சில இது வரும், அதான் வந்து பெட் சோர்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரும். இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம்ல மொத்தம் 2 பிரச்சனை வரும், ஒன்று வந்து பெட் சோர் வரும், ஒன்னொன்று வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து வரும். அடுத்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்க்குறோம். அவங்க ரொம்ப நாள் படுத்தே இருக்கனால அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி வந்து வரும். அவங்க டியூ டு தி ஐசோலேஷன் அண்ட் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம தனிமையா இருக்கனால அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனும் ஆன்சைட்டி வரும். ஆன்சைட்டி தான் கொஞ்சம் படபடப்பா இருக்கும். டிப்ரெஷன்னா என்னதுன்னா மன அழுத்தமும் வரும், அதான் டிப்ரெஷன்றாங்க. காக்னிட்டிவ் டிக்ளைன் என்னதுன்னா அவங்களோட அறிவுத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதான் வந்து காக்னிட்டிவ் டிக்ளைன். ரொம்ப நாள் படுத்தே இருக்காங்களே, இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு வந்து பார்க்கலாம்னா எல்டர் பேஷண்ட் பார்க்கலாம்.